தம்பி, எங்க மீனாவுக்கு எப்படிப்பட்ட அநியாயம் நடந்ததுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. எங்க நீங்க இருங்க, நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல ஜெயிலர் தம்பி. புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் பொட்டு அழிக்காம இருந்தா எங்க வீட்டுக்கு தான் தருதுறோம். அதனால அவ புருஷனோட காரியத்தன்னைக்கு மீனாவை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சா நாங்க அவளை விதவையாக்கி அனுப்பிடுவோம். நீங்க அதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னா நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். இங்க மீனை பொட்டு வச்சுக்கிட்டா அங்க உங்க வீட்டுல தருதுறோம் அப்படின்னு சொல்றீங்க. அது ஏதோ நடக்கிறது நடக்கட்டும். அது யாருக்கு நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு பார்த்துட்டு என்னோட ஐயர் ஆபீசர் கிட்ட பேசிட்டு பெர்மிஷன் லெட்டர் தரேன். என்னங்க பேசுறீங்க? ஜெயில இருந்தா மட்டும் என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட சுதந்திரம் இல்லையா? ஆமா, தரிதிரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பார்க்க போறீங்க? சாம்பலையா? வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறத யோசிக்க மாட்டீங்களா? உங்க பொண்ணுக்கு என்னாச்சு, உங்க வீட்டுல என்ன ஆகுது ஏதாவதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்னோட டியூட்டி கிடையாது. என் டியூட்டி ஜெயில தான். அங்க இருக்க கைதிகளை அவ்வளவு ஈஸியா வெளியில அனுப்ப முடியாது. எதுவும் பேச மாட்டீங்களாங்க? நீங்க இப்படி அமைதியா இருந்தா எதாவது நடக்குமா? இவர் கையில எதுவும் இல்லைன்னா இவரே சொல்றாருல. அப்படி இருக்கும்போது மீனா நல்லவளா கேட்டவளான்னு விசாரிக்கிறதுக்கு நம்ம ஊருக்கு எதுக்கு வந்தாரு? அவரோட டியூட்டி ஜெயில மட்டும் இருந்தா வீட்டுக்கு எதுக்கு தேடி வரணும்? வாய மூடு. நான் எதுக்கு வாய மூடணும்? வேலைக்காகாத புருஷன் இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். வாங்க. ஷாம், எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? லேடிஸ் கிட்ட மரியாதையா நடந்துக்கிற நீயா இப்படி எல்லாம் பேசுன? வந்தது பொம்பளை இல்லம்மா. எதுவா வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்த காரியம் உண்மைதானே. போஸ் இறந்ததுக்கு அப்புறம் மீனா பொட்டு வைக்காம இருக்கிறது தானே சம்பிரதாயம். ஏமா நீங்களும் அந்த மூட நம்பிக்கையில நம்புறீங்களாமா? எதுடா மூட நம்பிக்கை? இது காலகாலமா நடக்கிற சம்பிரதாயம். மனு தர்ம சாஸ்திரப்படி புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி விதவையா இருக்கிறது தான் சாஸ்திரம். ஒரு தடவை அந்த சம்பிரதாயத்துல ஓரங்கட்டி யோசிச்சு பாருங்கம்மா. எது நியாயம்னு உங்களுக்கே தெரியும். பொண்ணு பிறந்த உடனே பெத்த தாய் தான் அவளுக்கு பொட்டு வைப்பாங்க. வளையல் பூ கூட அம்மாதாம்மா கொடுப்பாங்க. அது பொண்ணுங்களுக்கு பொறப்புல கொடுக்கற அலங்காரம் இல்ல, அவங்க உரிமை. ஆனா இந்த உரிமை புருஷன் இருக்கிற வரைக்கும் மட்டும் தான்டா. அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். புருஷன் இறந்த உடனே பொண்டாட்டிய விதவையாக்கணும்னு எதுக்காக நினைக்கிறீங்க? வேணும்னா அந்த பொண்ணு கழுத்துல இருந்து தாலி சரடவனா எடுத்துட்டு போக சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த அநாகரிகத்துல என்கரேஜ் செய்யக்கூடாதுமா. ஆனா நீ ஒருத்த மட்டும் இத மறுத்தா சம்பிரதாயம் மாறிடுமாடா? மீனா ஒருத்தி மட்டும் விதவ குளத்துல இல்லனா அந்த சம்பிரதாயம் எல்லாம் மாறிடுமாடா? இந்த விஷயம் எனக்குள்ளேயே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது இப்ப மீனாட்சி வரைக்கும் வந்ததுனால தான் நான் பேசுறேன். பொட்டு பூ வளையல் இதெல்லாம் வச்சுக்கிட்டா அப்பாவுக்கு பொண்ணுன்னு புருஷனுக்கு பொண்டாட்டின்னு நினைச்சு ஆம்பளைங்க அவங்க மேல கண்ணு வைக்கிறதுக்கே பயப்படுவானுங்க. அதுவே பொட்டை எடுத்து வெள்ளை சிலையை கட்டி தெருவில் அனுப்புனா அவளுக்கு யாரோட ஆதரவு இல்லைன்னு எல்லாருக்கும் அவன் மேலதான் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்த கூட தயங்க மாட்டானுங்க. பொட்டுன்றது பொண்ணுங்களுக்கு 3வது கண்ணு மாதிரிமா. அந்த 3வது கண்ணு மட்டும் திறந்துருச்சுன்னா பிரளயமே வருமா. அதனாலதான் மீனாட்சி விஷயத்துல மட்டும் நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேம்மா. என்னவா நீ சொல்ற? பொட்டு அழிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுனா இப்போ இதெல்லாம் தேவையா? அப்படின்னா உன் கழுத்துல தாலி ஏறினதே தவிர நீ உன் புருஷனோட சேர்ந்து குடும்பமும் நடத்தல, குழந்தையும் பெத்துக்கல. வேணும்னா அவர் கட்டின தாலியை கழட்டிடு. அதை விட்டுட்டு பிறந்ததுல இருந்து வச்சிருக்கிற பொட்டை அழிக்கணும்ன்றது அவசியம் இல்ல. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா கல்யாணத்தோட அர்த்தம்? டாக்டர் சார் என்ன தொட்டாலே நான் அவருக்கு சொந்தமானவதானா? இல்லனா இல்லையா? எந்த சுகத்தையும் அனுபவிக்காத நீ இன்னும் எதுக்கு மீனா பூவு பொட்டு வளையல் இல்லாம ஒரு விதவையா இருக்கணும் நீ ஏன் யோசிக்கிற? எதுக்காகனா நான் அவரு கூட சேர்ந்து 7 அடி நடந்திருக்கேன். அந்த 7 அடி உன் நெத்தியில தான் விழுந்திருக்கு. அது பாதாள வரைக்கும் போயிருக்கு. பத்தலையா? வாணி, அது கடவுள் பண்ண தப்பு. அது இல்ல மீனா, இப்போ உனக்கு என்ன வயசாயி போச்சு சொல்லு. ஜெயிலர் சாரே உன்னை தண்டனையில இருந்து விடுவிச்சு வெளியில கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. உனக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்கு. இப்பவே எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி மாதிரி வாழணும்னு தலையெழுத்தா என்ன? அது தலையெழுத்து இல்ல, நான் இப்படிதான் வாழணும்னு இருக்கு. என் டாக்டர் சார் என்னோட இருந்தா நான் வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். என்
கைக்கு போட்டுக்கிட்ட வளையல் சத்தத்துல என் இதய துடிப்பும் சேர்ந்து இருக்கும். பூ வச்சுக்கிட்டா 10 பேரு என்ன புண்ணியவதியா பாப்பாங்க. அதுக்காக தான் வாணி, வாழ்நாள் பூரா துணையா இருக்கேன்னு சொன்ன மனுஷனே போனதுக்கு அப்புறம் இந்த அழகு ஆபரணங்கள்லாம் எதுக்காக சொல்லு? நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க மீனா? இந்த உலகத்துல தான் இருக்க, மனுஷங்க மத்தியில தான் இருக்கா. ஆனா குத்தி காட்டுற ஜனங்களுக்கு மத்தியில அவளும் வாழ்ந்துட்டு இருக்கிறா. பாட்டி, ஆமா வாணி, புருஷன் இறந்து போனா அந்த நெருப்புலயே சாம்பலான புண்ணியவதிங்க வாழ்ந்த நாடு நம்ம நாடு. இந்த நாட்டுல பிறந்த எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷன் போனா விதவியா தான் வாழணும். இல்லன்னா 10 பேரு பலவிதமா பேசுவாங்க. அவங்க கூட நமக்கு என்ன வேலை? 10 பேர்கிட்ட நமக்கு என்ன வேலைன்னு நினைச்சா குத்தி காட்டுற மனுஷங்களே இல்லாம போனா, யார் என்ன சொன்னாலும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்ந்தாங்கன்னா குடும்பங்களே இருக்காது. பொண்ணோட மானத்துக்கு மதிப்பு இருக்காது. மானத்தோடவே வாழணும்ன்ற கட்டுப்பாடே இல்லாம போனா நீதி, நேர்மை, சொந்தம், பந்தம் எதுவுமே இருக்காது. கூடவே வாழணும்ன்ற கட்டுப்பாடே இல்லாம போனா நீதி, நேர்மை, சொந்தம், பந்தம் எதுவுமே இருக்காது. புருஷனை எழுந்த பொண்ணுக்கு இந்த உலகத்துல கரிசனை ஜாஸ்தி. புருஷனை இழந்த பொண்ணுங்களை பாக்குற ஆம்பளைங்களுக்கு மனசுல ஆசை அதிகமா இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். டாக்டர் சரியில்லாத இந்த உலகத்துல நான் உயிரோட இருந்தாலும் செத்ததுக்கு சமந்தான். இந்த பொணத்துக்கு அலங்காரம் எதுக்கு? உயிர் இல்லாத இந்த ஜடத்துக்கு என்ன புடவை கட்டுனா என்னம்மா? அதனாலதான் யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் என் நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிச்சே ஆகணும். வேற வழி இல்ல. அப்பா, ஜெயிலர் சார் பெர்மிஷன் கொடுத்துட்டாரா? அம்மா, பெர்மிஷன் கொடுத்தாரா? என் கையால ஆகாத புருஷன் மாதிரி அங்கேயும் ஒரு ஜெயிலர் இருந்தாரு. பொட்டெல்லாம் எதுக்கு அழிக்கிறீங்கன்னு குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எனக்கே பாடம் எடுத்து அனுப்புறாராம். செத்தாலும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாராம். இங்க பாரு, உங்க அப்பா ஒரு மக்கு. யார் என்ன சொன்னாலும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டு வந்துடுறாரு. எகுத்து கேள்வி கேட்க மட்டும் தெரியாது. நான் ஒரு பொம்பளை, நான் கேட்டா மட்டும் வாய மூடுன்னு சொல்லிடுவாரு. அம்மா, உங்களுக்கு யாரு பெர்மிஷன் கொடுக்க மாட்டான்னு சொன்னது? வேற யாரு? அவர்தான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே, அந்த ஜெயிலர் தம்பிதான். எனக்கு முதல்ல தெரியுமா? என்னன்னு? அந்த ஜெயிலர் சார் ரொம்ப நல்லவருன்னு. எதுலடி நல்லவரு? ஒரு ஜெயில ஜெயிலரா இருந்தா நல்லவரா? ஒரு ராஜாங்கத்துக்கே ராஜாவா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்கறாரு. இதுவே நம்ம ஊரா இருந்தா தட்டைய புடிச்சு கேள்வி கேட்டு பர்மிஷன் வாங்கிருப்பேன். நம்ம மனுஷங்களே இல்லன்னு மறுபடியும் நிரூபிக்கிறதுக்காக மத்தவங்க பெர்மிஷன் நமக்கு எதுக்கு சொல்லு? இந்த விஷயம் நமக்கு எப்பவோ தெரியும்ல. சின்ன பொண்ணா இருந்தாலும் பெரிய வார்த்தை சொன்னமா. என்ன அப்படி சொல்லிட்டா? அட்வைஸ் என்ன? அது யார் வேணா சொல்லுவாங்க. கிணத்துல விழுந்ததுக்கு அப்புறம் எவனா அட்வைஸ் கொடுக்க மாட்டான். மேல நம்ம தான் எந்திரிக்கணும். அவங்கவுங்க அழுக்க அவங்க தான் தொடச்சுக்கிட்டு மேல வரணும். அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதான் எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு நீதான் இருக்கல்ல. நடந்தது நடந்ததா இருக்கட்டும். இனிமே மீனாவை பத்தி பேசாத. அவளை ஈஸியா விட்டுட்டா என் பேரு துர்காவே கிடையாது. நான் 4 பேரையாவது கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயாவது அவளை விதவையாக்காம விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணுமா? என்னம்மா அது? அடுத்த பொண்ணோட பொட்டை அழிக்கிறதுக்கு உன்னோட கை நம்ம இருந்துச்சுன்னா முதல்ல என்னோட பொட்டை அழி. அம்மா ராஜி, என்னடி பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? என்னம்மா, உன்னால கேட்க முடியலையா? நான் உன் வயித்துல பிறந்ததுக்கும் எங்க அக்கா உன் வயித்துல பிறக்காததுக்கும் தானே இப்படி எல்லாம் வித்தியாசம் பாக்குற? மாமா இறந்தப்பவே அவளோட சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சுமா. அவ அப்படியே வாழ்ந்தா மட்டும் போதுமா. நோகடிக்கிற மாதிரி பேசி அவளோட உயிரையும் எடுத்துறாதம்மா.
ஐயோ 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 ஐயோ, என்னம்மா பேசிட்டு போறா? ஏங்க இப்படி வாய மூடிட்டு இருக்கீங்க? அவ அப்படி பேசிட்டு போறா, நாக்குல சூடு வைக்க மாட்டீங்களா? ஒரு வார்த்தை தப்பா பேசுறதுக்கு வாயில சூடு வைக்கணுங்கிறியே, அப்படின்னா உனக்கு எத்தனை தடவை சூடு வச்சிருக்கணும்? உனக்கு எத்தனை தடவை சூடு வச்சாலும் நீ திருத்தவே மாட்டேன். சீ. சார், ம். உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாவா? வர சொல்லுங்க. வணக்கம் ஜெயிலர் சார். என்னம்மா இதெல்லாம்? என்னோட பேரு சுமித்ரா தேவி. மீனாங்கிற கைதிய பத்தி நான் ஜெயிலர் சார் கிட்ட பேச வந்திருக்கேன். ஓஹோ, அப்படின்னா உக்காருங்க மிஸ்ஸஸ் சுமித்ரா தேவி. நான் தான் இங்க ஜெயிலரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை எல்லாரும் ஷியாம்னு கூப்பிடுவாங்க. சொல்லுங்க, நீங்க என்ன விஷயத்துக்காக இந்த ஜெயிலுக்கு இந்த ஜெயிலரை பார்க்க வந்திருக்கீங்க? இத படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். மீனாங்கிற கைதியோட புருஷன் 10 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. இந்த நாட்டுல இருக்கிற இந்து மக்களோட சாஸ்திரப்படி அந்த சாஸ்திரத்தை மதிக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்க செய்யறதுக்கு ஒரு பொண்ணா நான் முன்ன வந்திருக்கேன். நீங்க பர்மிஷன் கொடுக்கலங்கிறதுக்காக உங்களோட ஹையர் ஆபீசர் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் இந்த லெட்டர். ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை பொட்டு இல்லாம பாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு நல்லா புரியுதுமா. கடவுள் கொடுத்த பூவையும் வளையலையும் நிரந்தரமா போடவே கூடாதுன்றதுக்காக உங்களால முடிஞ்சது நீங்க செய்யறீங்க. நீங்க இவ்வளவு இலக்காரமா பேச வேண்டிய தேவையில்லை ஜெயிலர் சார். நான் அந்த பொண்ணை இந்த ஊர் உலகம் கேவலமா பேசக்கூடாதுங்கிறதுக்காக இதை செய்யறேன். இந்த உலகம் அவளை வேற விதமா பேசிட கூடாதுங்கிறதுக்காகவும் தான். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க மிஸ்ஸஸ் சுமித்ரா தேவி, அந்த ஊர்ல தான் நீங்களும் இருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க. உண்மைதான், நானும் தான் இருக்கேன். ஆனா நான் மட்டுமே இல்லையே. இதெல்லாம் நாகரிகமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களாமா? காலகாலமா நடக்கிற சம்பிரதாயங்களை மாத்துறதுதான் நாகரிகம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? தப்பு பண்றவங்களை பிடிச்சி இந்த ஜெயில போட்டா தப்பே பண்ணாத ஒரு பொண்ணை நீங்க இன்னொரு ஜெயில பிடிச்சு போட பாக்குறீங்க. நீங்க செய்யறது சட்டத்தை காப்பாத்துறதுக்காக, நாங்க செய்யறது சம்பிரதாயத்தை காப்பாத்துறதுக்காக. சம்பிரதாயத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணோட சுகத்தையும் சந்தோஷத்தையும் அழிச்சிருவீங்களா? அது உங்களுடைய அபிப்பிராயம். அத நான் தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. நீங்க பாருங்க ஜெயிலர் சார், நீங்க ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. இந்த மாதிரி ஆர்குமெண்ட் எல்லாம் நீங்க வேலையை உதறி தள்ளிட்டு ஒரு அண்ணா மாதிரியோ இல்ல ஒரு காந்தி மாதிரி மாறி அப்ப அந்த நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. நீங்க பேசுற பேச்ச இந்த மக்கள் கேட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு நான் ஆளா நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். ஆனாலும் நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வரலையே, ஆல்ரெடி பர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும். தேவையில்லாம வாக்குவாதம் எல்லாம் பண்ணாதீங்க. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பெர்மிஷன் கொடுத்தா ஆகாயத்துல இருக்கிற சூரியன் மறைஞ்சா கூட பூமாதேவி விதவைட்டான்னு நீங்க சொல்ல கூட தயங்க மாட்டீங்க. ஹோல்ட் யுவர் டங் மிஸ்டர் ஜெயிலர். தேவையில்லாம உங்க கோபத்தை காட்டுறதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசாதீங்க. கையெழுத்து போட்ட போதுமா? பத்தாது, ஸ்டாம்ப் வைங்க. குடிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் புரட்சிக்காரரே. அப்பா, இவ்ளோ நேரமாகியும் தூங்காம என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க உடம்பு என்ன ஆகும்? என்ன ஆகும்? இன்னும் ஆகிறதுக்கு என்னமா இருக்கு? வயசான காலத்துல நான் இறந்து போகாம சின்ன வயசு பையன் இறந்துட்டானுமா.
அதுக்கு கவலைப்பட வேண்டியது நான்ப்பா. பாதி வாழ்க்கையிலே அவர் என்னை விட்டு போயிட்டாரு. இந்த வயசுலயே என் பையனை என்னை விட்டு போயிட்டான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கேனப்பா. வாழ்க்கையில இவ்வளவு அடிபட்டோம். நான் இன்னும் உயிரோட தானப்பா இருக்கேன். ஆனா நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன். இந்த வேதனை நாளையில இருந்து என் மனசுல நிரந்தரமா தங்கிடும். 10 நாளா நம்ம கூடவே இருந்த போஸோட ஆத்மா நாளைக்கு பித்ருலோகத்துக்கு போய் சேர்ந்துரும். செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு என் பேரனை நல்லபடியா பித்ருலோகத்துக்கு அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம்மா. அப்பா, அவன் பெரிய டாக்டர் ஆகி இந்த ஊருக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பார்க்கும்போது நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன்ப்பா. கதவு ஓரத்துல இருந்து தினமும் அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். குணமானதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாரும் பாராட்டும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட யாராவது கதவு தட்டினா போதும் கையை கழுவிட்டு உடனே போயிடுவான். டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவன் வயிறார சாப்பிட்டது இல்லப்பா. நாளைக்காவது அவன் வயிறு ரொம்பற மாதிரி அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு வாங்கப்பா. பிண்டத்தோட அவனுக்கு படையல் போடுங்கப்பா. அவனுக்கு படையல போடுங்க. அழாதம்மா, சோகம் உனக்கு புதுசு இல்ல. உன் பொட்டு அழிஞ்ச அண்ணில இருந்து துரதிருஷ்டம் உன்னை துரத்துதுமா. அப்படின்னா நாளைக்கு மீனாவை விடவே வைக்கிடுவீங்களா?